ஹை, ரீசெண்டாக டாக்ஸேஷனில் ஜிஎஸ்டி கிளாஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுடைய டவுட்டை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒன்று, என்ன லாங்குவேஜ் சார் யூஸ் பண்ணுவீங்க? இங்கே எப்படி பேசிகிட்டு இருக்கணும் இது மாதிரி தான் இருக்கும் கிளாஸை, தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ். ஓகே. ரெண்டாவது, எந்த அட்டெம்ப்ட் சார்? நீங்கள் மே ஆர் செப்டம்பர் 2026 எழுதினாலும் சரி, ஆர் ஜேர்ன் 2027 எழுதினாலும் சரி ஃபார் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ். சிஎம்ஏவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜூன் ஆர் டிசம்பர் 2026 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தான். அடுத்து இது லைவா சார், ரெக்கார்டடா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ரெக்கார்டட் ஒன். லைவ் செஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அது கோர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ரைட். அடுத்து டெஸ்ட் எப்படி சார் கண்டக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் தான். சப்போஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்தீங்க அப்படின்னா இங்கே மாடியில் கிளாஸஸ் நடக்கும் உங்களுக்கு. அதுவே கிளாஸஸ் அண்டு டெஸ்ட் நடக்கும். அதுவே நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நடக்கும். அது எப்படின்றதையும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, டவுட் எப்படி சார் கிளாரிஃபை பண்ணுவீங்க? எங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாய்ஸ் நோட் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். உங்களுடைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சால்வ் பண்ணிடுவேன். ஓகே, ரைட். அடுத்து, வெப்சைட்டில் பார்க்கணுமா கிளாஸஸ் இல்லை ஆப்பில் பார்க்கணுமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணலாமா இல்லை மொபைலில் யூஸ் பண்ணலாமா? நீங்கள் எந்த டிவைஸில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்பில் தான், இண்டியா டெக்படி ஆப்பில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் நடக்கும். சரி. நெக்ஸ்ட்டு, வியூ வந்து எத்தனை வியூ சார் கொடுப்பீங்க? 2 வியூ 1.5 வியூ அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ வியூ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஒரு சாப்டர் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் திரும்ப ரெப்படேட்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். அதில் வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு, எக்ஸாம் கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க. நான் அந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன். அந்தந்த சாப்டருக்கும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி காட்டுவோம். அது போக ஒரு 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சால்வ் பண்ணி காட்டுவோம். சரி. நெக்ஸ்ட்டு, எம்சிக்யூ கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூவில் தான் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கண்டிப்பாக சால்வ் பண்ணி காட்டுவோம். அப்புறம் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? சம்மரி மெட்டீரியலும் கொஸ்டின் பேங்க்கும் கம்பைலரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, கோர்ஸ் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா யார்கிட்ட கேட்குறது? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேளுங்க. அவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. அப்புறம் ஜிஎஸ்டியும் டேரக்ட் டேக்ஸும் இன்க்ளூடான்னு கேட்குறீங்க. ஜிஎஸ்டி தனி, டேரக்ட் டேக்ஸ் தனி, ரெண்டுமே செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபீஸ் கேட்குறீங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியாக இருந்துச்சுனாலும் சரி ஆர் டேரக்ட் டேக்ஸாக இருந்தாலும் சரி 3,500 சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கோம். நீங்கள் எந்த அட்டெம்ப்ட் எழுதுறீங்கன்றதை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்கலாம். இது போக இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஃபுல் கைட் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ.